بسم الله الرحمن الرحيم يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما. இந்த ஆயத்தை பற்றி வியாழக்கிழமை ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. சாராயத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசி இருக்கிறான். சாராயத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் வியாழக்கிழமை அன்று உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஹம்ரு என்று சொன்னால் சாராயம் மட்டுமல்ல, ஹதரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவதை போல புத்தியை பேதலிக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது எல்லாமே சாராயத்திலே தான் கட்டுப்படும், ஹம்ரிலே தான் கட்டுப்படும். அதே போல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அனில் ஹம்ரி வல் மைசிர், மைசிர் என்றால் என்ன? மைசிர் அப்படின்னு சொன்னால் சூதாட்டம். சூதாட்டத்தில் நிறைய வகைகள் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சூதாட்டம் நிறையா உருவாயிருச்சு. நிறைய ஆன்லைனில் சூதாடி நிறைய பணங்களை இழக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள், சாராயத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் நாயகமே உங்களிடத்தில் இவர்கள் கேட்கிறார்கள், நாயகமே நீங்கள் சொல்லுங்கோ, உல் ஃபீஹிமா இஸ்முத் கபீர், அந்த ரெண்டும் பெரிய பாவம், வமனாபிய உலின்னாஸ், மக்களுக்கு சில லாபங்களும் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். லாபங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உலக ரீதியான லாபங்கள், ஆகிரத்தில் அது பாவ கணக்கு தான். உலக ரீதியான சில லாபங்கள் இருக்கலாம். இப்போ குளிர் பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக ஒரு பெக்க அடித்தா கொஞ்சம் குளிர் தாங்கும் அப்படின்லாம் சொல்கிறானுவோ. இது மாதிரி ஏதாவது இருக்கலாம், பின்மைகள் ஏதாவது இருக்கலாம். இல்லை கொஞ்சோண்டு சாப்பிட்டா செரிமானம் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இல்லை சில பேருக்கு மோஷன் போகாமல் இருக்கும், நாள்பட்ட கழிவுகள் அது இது கொஞ்சோண்டு பிடிக்கிறதுனால அது வெளியாகலாம். இந்த மாதிரி பிரயோஜனங்கள் இருக்கலாம். கொஞ்சோண்டு பிடிச்ச உடனே புத்தி வேகமாகுது அப்படின்னு இருக்கலாம். இல்லை கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படுது அப்படின்னு இருக்கலாம். எல்லாம் பிரம்மைகள் தான் இது எல்லாமே. இதனால் இருக்கிற லாபங்களை காட்டிலும் நஷ்டங்கள் தான் அதிகம். இதெல்லாம் இருக்கலாம், உலக ரீதியான லாபங்கள். சரக்கு குடிக்கிறதுனால, சாராயம் குடிக்கிறதுனால இருக்கலாம். ஹசான் இப்னு சாபித் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க, ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹினுடைய காலத்தினுடைய கவிஞர் இவர், ஹசான் இப்னு சாபித். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால ஜாஹிலியத்துடைய காலத்தில் அவர் பாடிய கவிதைகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு கவிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாராயத்தை சரக்கை குடித்து நாங்கள் அரசர்களாகி விடுகிறோம், நாங்கள் வீரர்களாகி விடுகிறோம் அப்படின்னு. உண்மைதான் அது. சரக்கு குடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே நம்ம பெரிய வீரன் மாதிரி, எங்கிட்ட இருந்து தான் அந்த வீரம் வருதோ தெரியல, பேசுவானுங்க. ஆனால் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா படுத்துருவான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் அந்த அந்த பிம்பத்திலேயே தான் இருப்பானுங்க. அதான் அவர் கவிதையில் சொல்கிறார், ஜாஹிலியத்துடைய காலத்தில் படித்த கவிதை அதெல்லாம். சாராயம் குடித்து நாங்கள் அரசர்களாகி விடுகிறோம், வீரர்களாகி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய லாபங்கள் இருக்கலாம். சரக்கு குடிக்கிறதுனால சரக்கு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறானுங்க, அதில் லாபம் இல்லாமையா இருக்குது. இந்த பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் இந்த தீபாவளி டைமில் அந்த மாதிரி டைமில் பேப்பர்லேயே போடுறான், எத்தனை 1000 கோடி வியாபாரமாச்சு சாராயம் அப்படி. அரசாங்கத்துடைய வருமானத்தில் முக்கியமான வருமானமாக டாஸ்மார்க்குடைய வருமானம். அப்போது இது மாதிரி லாபங்கள் எல்லாம் இருக்கலாம், இல்லாமல் இல்லை. எல்லாம் அதுதான் சொல்கிறான், என்னதான் அதில் லாபம் இருந்தாலும் நஷ்டம்தான். அது லாபத்தை காட்டிலும் அதனுடைய நஷ்டம், அதனுடைய பாவக்கணக்கு அது ஜாஸ்தியாகத்தான் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த சூதாட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா சமயத்தில் ஜெயிக்கிறவன்லாம் இருக்கிறானா இல்லையா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி டிக்கெட்லாம் பேன் பண்ணிட்டானுங்க. லாட்ரி டிக்கெட் தமிழ்நாட்டு முன்னால் இருந்துச்சு, இப்போ கிடையாது. இப்போல்லாம் கேரளா டிக்கெட்டை வாங்குறானுங்க. கேரளா டிக்கெட்டை வாங்கி கேரளா டிக்கெட்டை தான் பார்க்குறானு. அதில் எவனுக்காவது அடிக்கிறது தான், அடிக்காமையா இருக்கு.
எவனுக்காவது அடிக்குது. ஆனா அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அதத்தையும் சொல்லி காட்டுறான். "குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ் வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபீஹிமா." இந்த சாராயம், சூதாட்டம் இந்த 2னுடைய லாபங்களை காட்டிலும் அந்த 2னுடைய பாவம் இருக்குதே, அது ரொம்ப பெருசா இருக்குது. நீங்க கொஞ்சோண்டு லாபத்தை நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா அதுல கிடைக்கிற லாபங்களை காட்டிலும் அதனுடைய நஷ்டங்கள் அதிகம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். புத்தி வேதலிச்சு போயிருது. புத்தி சுவாதீனம் இல்லாம போயிர் போயிடுறான். வேட்டியா வந்து போய் நடு ரோட்டில் அப்புறம் பேனு கிடக்குறான். வாந்தி எடுத்துட்டு வாந்தியிலேயே தலையை வச்சு படுத்து கிடக்குறான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானம். மக்கள் பார்க்குறவங்க எல்லாம் குடிகார பைய அப்படின்னு காரி துப்பிட்டு போவானுங்க. அவன் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம். இதெல்லாம் வந்து அதுதான் அல்லாஹ் தாலா சொல்றான். நீ லாபத்தை மட்டும் பார்க்காதயா, லாபத்தை விட அதுல இருக்கிற நஷ்டம் அது மிகவும் பெரியது அப்படின்னு சொல்றான். தீனுடைய அழிவும் அதுல இருக்குது. தீனும் அழிஞ்சு போய் விடுகின்றது. ஸோ அல்லாஹ் தாலா அதை தான் இந்த ஆயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்துல வந்து சாராயத்தினுடைய ஹுர்மத், அதனுடைய ஹராம், அதை வந்து தடுக்கப்பட்டிருக்குதுங்கிறத அல்லாஹ் தாலா வந்து தெளிவாக அல்லாஹ் சொல்லலை. நீங்க நல்லா பாருங்களேன், இதுல வந்து தெளிவாக இந்த ஆயத்துல வந்து ஹராம் அப்படிங்கிற வார்த்தையே வரல. அதனுடைய லாப நஷ்டங்களை பத்தி தான் அல்லாஹ் தாலா பேசுறோம். அதனால இந்த ஆயத்து இறங்கினப்போ உமர் ரதியல்லாஹு தாலா அன்ஹு அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, அல்லாவே நீ தெளிவான வார்த்தையில சொல்லணும், இது ஹராமு அப்படின்னு இறக்கி விடு அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. அப்புறம் தான் சூரத்துல் மாயிதாவுல அல்லாஹ் தாலா தெளிவான முறையில் அல்லாஹ் தாலா சொன்னான், சாராயம், சூதாட்டம், அதே போல வணக்கத்திற்காக வேண்டி நட்டு வைக்கப்பட்ட வல் அன்சாப், இன்னமல் ஹம்ரு வல் மைசீரு வல் அன்சாப், வணக்கத்திற்காக நட்டு வைக்கப்பட்ட விக்கிரகங்கள், வல் அஸ்லாம், அதே போல குறிப்பார்ப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய அம்புகள். இந்த நர்சகனம் புருஷகனம்லாம் பார்க்குறாங்கல்ல, இந்த புரி பார்க்கறது, அதுக்கு அந்த காலத்தில் இந்த அம்புகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அது இது எல்லாமே வந்து ஹராமாக இருக்கிறது, ஷைத்தானிய செயலாக இருக்கிறது. வல் அன்சா வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு. முஸ்லிம்களே, நீங்க இதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். நீங்க வெற்றியை நீங்கள் தேடுபவர்களாக இருந்தால் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஷைத்தானுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, சாராயத்திலேயும் சூதாட்டத்திலேயும் உங்களை போட்டு உங்களுக்குள்ளார விரோதங்களையும் பகைமைகளையும் உங்களுக்குள்ளார உருவாக்கி விட வேண்டும், பாவத்தை ஏற்படுத்தி விட வேண்டும். சூதாடுறவன் எதையெல்லாம் வச்சு சூதாடுறான் தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்றணும், சொல்லவே வாய் கூச்சு பூசுது. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இன்னைக்கு பண்றானுங்க. சூதாட்டம் இப்போ தலைக்கு மேலே முத்தி போய் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி போய் செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செஞ்சு சூதாடுறானுங்க. இருக்கு. அப்போ அல்லாஹ் தாலா அதுதான் சொல்றான், சைத்தான் இருக்கிறானே, சாராயம் சூதாட்டத்தினால உங்களுக்குள்ளார விரோதத்தையும் பகைமைகளையும் அவன் உண்டாக்குறான் சைத்தான். உங்களை அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் அவன் தடுக்கின்றான். சைத்தானியன் காரியங்களிலே இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லாஹ் தாலா இருக்கிறானு ஃபஹல் அன்தும் முன்தஹூன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா கேட்குறான். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி இன்னும் விளக்கமாக பேசணும். அடுத்தும் ஆயத்து இருக்குது சூரத்துல் மாயிதாவில். அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி பேசப்படும். முஃபஸ்ஸிரீன்கள், தாபியீன்களில் இருக்கக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சாராய சம்பந்தமாக இறக்கப்பட்ட வசனங்களில் இந்த ஆயத்து தான் முதல் ஆயத்து. 2வது ஆயத்து நிசாவுடைய ஆயத்து. சூரத்து நிசாவில் அல்லா லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, அது 2வதாக இறங்கின ஆயத்து. 3வதாக இறங்கின ஆயத்து தான் சூரத்துல் மாயிதா. மாயிதாவில் யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம், அந்த ஆயத்து. அதில் டோட்டலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாராயத்தையும் சூதாட்டத்தையும் இது எல்லாத்தையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக அல்லாஹ் தாலா ஆக்கி விட்டான். ஸோ இந்த சாராயம் சூதாட்டத்தை பற்றி உண்டான செய்தி இவ்வளோதான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன பேசுகிறான், வயசலூனக மாதா யுன்ஃபிகூன், தர்மமாக எதை செலவு செய்வது அப்படின்னு சொல்லி நாயகமே உங்களிடத்துல கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்க, குளில் அஃபுவ, உங்கள் தேவைக்கு போக மீதி இருக்கக்கூடியதை தர்மமாக செலவு செய்யுங்க.
இது 2 கிராத் இருக்குது. இந்த அஃபுவங்கிற வார்த்தையில குலில் அஃபுவனும் படிக்கலாம், குலில் அஃபுவு அப்படின்னும் படிக்கலாம். 2 விதமாவும் படிக்கிறதுக்கு அனுமதிகள் இருக்கிறது. அர்த்தம் பக்கம் பக்கம் வரும். ரொம்ப நெருக்கமான அர்த்தங்கள் தான். ஒண்ணும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், ஹஜ்ரத் ஸாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் 2 சஹாபிகள். இவங்க 2 பேர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்தாங்க. வந்துட்டு விசாரிச்சாங்க. நாயகமே, எங்களிடத்துல அடிமைகள் இருக்கிறாங்க. எங்களுக்கு பிள்ளைகளும் இருக்கிறாங்க. எங்களுக்கு காசு, பணம், செல்வம், சொத்துலாம் இருக்குது. நாங்க காசுக்காரவங்களாகத்தான் இருக்கிறோம். என்ன அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க எதனாச்சும் குடுக்கட்டுமா? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அப்பதான் அதுக்கு பதில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில இறக்குனான். நீங்க எதை தர்மமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, குலில் அஃப்வ. உங்க தேவைக்கு போக, உங்க பொண்டாட்டி, புள்ள உங்களுக்கெல்லாம் செலவு செஞ்சதுல போக மிச்சம் என்ன இருக்குதோ அதை நீங்க தர்மமாக கொடுங்க. நிறைய சஹாபாக்கள், தாபீன்கள் இந்த தஃப்சீரை தான் செய்கிறார்கள். ஹஜரத் தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. நான் ஒரு வியாபாரியை சந்திச்சேன். அந்த வியாபாரி சொன்னாரு, ஹஜரத், நான் ஒரு ஐட்டம் வாங்கிட்டு போவேன், அதை விற்பேன். அதை விற்ற உடனேயே அதில் கிடைக்கிற லாபத்தில் உடனே நான் கொடுத்துருவேன் ஹஜரத் அப்படின்னாரு. அப்படியும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இதுவும் உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான். தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ரபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களிலே எது சிறந்த பொருளோ, எது பெஸ்ட் பொருளோ அதை அல்லாஹ்வுக்காக நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றோம். இந்த எல்லா கருத்துக்களினுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைக்கு போக மேல் மிச்சமாக எது இருக்கிறதோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவு செய்யுங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹஜ்ரத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய மொத்தத்தையும் நீங்க கொடுத்துட்டு நாளைக்கு நீங்க யாசிப்பவர்களாக நீங்க உட்கார்ந்துராதீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. அது புத்திசாலித்தனம் அல்ல. அல்லாவே உங்களுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்சாங்கன்னா அவங்க ஈமான் வேற. அதைத்தான் நான் சொல்ல வரேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மொத்தமா வலிச்சு கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். அல்லாவையும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஈமான் மாதிரி வராது. அபூபக்கர் அவர்கள் சொன்னாங்க, நான் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், மொத்தமாக எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஈமான்லாம் நம்மக்கிட்ட கிடையாது, சாதாரண மக்கள் நாமம். ஸோ நம்ம என்ன தர்மம் கொடுக்கணும் அப்படின்னா, குலில் அஃப்வா தான். அஃப்வா எது நேல் நிச்சயமாக இருக்கிறதோ நம்ம தேவைகளுக்கு போக. சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ரிவாயத் இருக்கிறது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார், நாயகமே, என்னிடத்துல ஒரு தங்க நாணயம் இருக்கிறது, ஒரு தீனார் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது உன்னுடைய தேவைக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவர் உடனே அடுத்து சொல்றாரு, நாயகமே, என்கிட்ட இன்னும் ஒரு தங்க நாணயம் இருக்கிறது அப்படின்னார். உன் பொண்டாட்டிக்கு போய் செலவு செய்யா அப்படின்னாங்க. பிறகு அவர் மறுபடியும் சொன்னார், நாயகமே, என்னிடத்துல இன்னும் ஒரு தங்க நாணயம் இருக்கிறது, உன் பிள்ளைகளுக்கு போய் செலவு பண்ணியா அப்படின்னாங்க. நாயகம் சொன்னாலே அவர் மறுபடியும் சொல்றாரு, நாயகமே, என்னிடத்துல இன்னும் ஒரு தங்க நாணயம் இருக்கிறது அப்படின்னு. உன் குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் போக நேர் மிச்சமாக எது இருக்கிறதோ அதை நீ தர்மம் கொடு அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ரிவாயத் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடத்துல சொன்னாங்க, நீ செலவு எப்படி செய்யணும்னா, முதல்ல நீ உனக்கு நீயே செலவு பண்ணிக்கோ. உன் தேவைகளை நீ நீ பார்த்துக்கோ. நீ சம்பாரி, உன்னுடைய தேவைகளை நீ பார்த்துக்கோ. எவன்கிட்டையும் போய் கையேந்திக்கிட்டு இருக்காது. சம்பாதிக்கிறதே எதுக்கு? உன் தேவையை நிறைவேற்றுறதுக்கும். அதனால முதல் தர்மம் அது நீ உன்னிடத்திலிருந்து நீ ஆரம்பிக்க வேண்டும். உனக்காக நீ செலவு பண்ணும். இதுதான் முதல் தர்மம். உனக்கு நீ செலவு பண்ணி மிச்சமாகிறது, அதுவும் பொண்டாட்டி பிள்ளைய அவங்களுக்கு நீ செலவு பண்ணும். அதுலேயும் மிச்சமாகக்கூடியது உன்னுடைய நெருங்கிய உறவு முறைகள், உறவுக்காரவங்க அவங்களுக்கு செலவு பண்ணு. அதையும் தாண்டி மிச்சமாகுது அப்படின்னு சொன்னா, அடுத்த தேவை உள்ளவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுக்கு நீ அதை செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஹதீஸில் இருக்கிறது, எல்லாத்த விட சிறந்த
கைராத்து எது அப்படின்னு சொன்னா, மனிதன் இருக்கின்றானே அதை வந்து எது மேல் மிச்சமாக இருக்கிறதோ அது அல்லாஹ்வுடைய பாதையில அவன் கொடுக்கிறான். மேலிருக்கும் கை கீழிருக்கும் கையை விட சிறந்தது. கீழே இருக்கிற கை யாசிக்கிற கை, மேலே இருக்கிற கை தான் அது கொடுக்கிற கை. அந்த மேலே இருக்கிற கை தான் சிறந்த கை அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. யாருக்கு செலவு செய்கிறது உன் மீது கடமையாக இருக்கிறதோ அவங்கள்ட்ட இருந்து நீ ஆரம்பி. ஏன்னா உனக்கு கடமை. தாய் தகப்பனுக்கு செலவு பண்ணு, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு செலவு பண்ணு. உனக்கு கடமை எங்கே இருக்கிறதோ அங்கே முதல்ல செலவு பண்ணு. அதெல்லாம் போக மிச்சம் இருந்துச்சுன்னா அடுத்த ஆளுகளை பார்க்கலாம். ஹதீஸில் இருக்கிறது, ஆதமுடைய மக்கா, ஆதமுடைய மகனே, எதை உன்னுடைய தேவைக்கு அதிகமாக நீ வைத்திருப்பாயோ அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ கொடுத்து விடு. அதுவே உனக்கு சிறந்ததாக இருக்கும். எதை நீ தடுத்து கொள்வாயோ, கொடுக்காமல் வைத்து கொள்வாயோ, அது உனக்கு கெட்டதாக இருக்கும். ஆனா தேவைக்கு தகுந்த மாதிரி அவன் தேவைக்கு என்ன செலவு பண்ணிக்குவானோ அது தப்பு கிடையாது. அதனால் அவன் நிந்திக்கப்பட மாட்டான். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜகாத்துடைய ஆயத்து இருக்குது, இந்த ஆயத்தை மன்சூக் ஆக்கி விட்டது, கேன்சல் செய்து விட்டது அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்றாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜகாத்துடைய டீட்டெயிலே இந்த ஆயத்து தாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் எனக்கும் படுது. ஏன்னா ஜகாத்தே பார்த்தீங்கன்னா 2.5 அப்படிங்கிறது 2.5ங்கிறது உன் தேவைக்கு போக மேல் மிச்சத்தில் 2.5 அதுதான் ஜக்காத்து. அதையும் தாண்டி உனக்கு மிச்சமானுச்சுன்னா நஃபிலான சதக்காக்கள் இருக்குது எவ்வளவோ, அதை நீ செலவு பண்ணு. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கருத்து தான். ஸோ அல்லாஹ் தாலா இதையெல்லாம் பேசிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், கஸாலிக யுபய்யினுல்லாஹு லக்குமுல் ஆயாத் லஅல்லக்கும் ததஃபக்கருன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா. நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு வசனங்களை உங்களுக்கு அல்லாஹ் தாலா தெளிவுபடுத்தி இருக்கிறான். இம்மையிலேயும் மறுமையிலேயும் இதனால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்னங்கிறத நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா ஒவ்வொன்றையும் ஓப்பனா அல்லாஹ் திறந்து திறந்து அல்லாஹ் தாலா பேசி இருக்கிறான். எல்லா மிச்ச விஷயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக பேசுவான். வாக்குறுதிகளை அல்லாஹ் தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். எல்லாம் சிந்திக்கணும். சிந்திக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தாலா குரானை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நம்ம குரானை அல்லாஹ் எதுக்கு கொடுத்தானோ அதை நம்ம விட்டுட்டோம். அதை விட்டுட்டு நம்ம என்னமோ பாத்தியா ஓதுறதுக்கும் மூத்தா போனவங்களுக்கு ஓதுறதுக்கும் ஓதுங்க, தப்பு கிடையாது, அதை செய்ய வேண்டியது தான். ஆனால் அசல் விஷயம் குரானை சிந்திக்கணும். குரானில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அது இந்த உம்மத்துக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தானே, அதெல்லாம் சிந்திக்கணும். சிந்திச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தின் மீது ஆர்வம் இல்லாமல் ஆகிரத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் வரும். அந்த ஆகிரத்து தான் நிலையான வாழ்க்கை. ஹஜ்ரத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தை ஓதிட்டு அவங்க சொன்னாங்க, வல்லாஹ் அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், யார் சிந்திப்பார்களோ அவர்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்வார்கள். இந்த உலகம் என்பது இருக்கின்றதே இது முசீபத்துடைய வீடு. இங்கே முடிவு என்பது என்ன அப்படின்னு சொன்னா அழிவுதான் இதனுடைய முடிவு, வேற ஒண்ணுமே கிடையாது இதனுடைய முடிவு. ஆகிரத் என்பது இருக்கின்றதே அது கூலியினுடைய வீடு, அது நிரந்தரமான வீடு அப்படின்னு ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஹஜ்ரத் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சிந்திக்கக்கூடியவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் தாலா மனுஷனுக்கு இந்த 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கானே, அது எதுக்கு? லஅல்லக்கும் ததஃபக்கரூன் தான், சிந்திப்பதற்காகத்தான், வேற எதுக்கும் அல்லாஹ் தாலா. அல்லாஹ்வை அறியணும்னாலும் லஅல்லக்கும் ததஃபக்கரு, சிந்தி. அல்லாஹ்வை அறிஞ்சு அல்லாஹ்வை ஈமான் கொள்ளு. அல்லாஹ்னா யாரு யாரு அதை நீ நல்லா சிந்தி. லஅல்லக்கும் ததஃபக்கரு, அதைத்தான் சொல்றாங்க கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும். சிந்திக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்வார்கள் உலகத்தை காட்டிலும் ஆகிரத்து எவ்வளவு மேலானது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வோம். அப்புறம் என்ன பண்ணுவான் புத்திசாலி? ஆகிரத்துக்காக வேண்டித்தான் புண்ணியங்களை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவானே தவிர உலகத்துக்காக சேர்க்கணும்னு ஆசைப்பட மாட்டான். உலகம் என்ன, எவ்வளோ நீ சேர்த்தாலும் ஒரு நாளைக்கு அது ஒரு பிரயோஜனமும் உனக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் உனக்கு பிரயோஜனம் கொடுக்க போகிறது
அது ஆக்கிரத்து ஒன்று மட்டும்தான். அதைத்தான் அல்லாஹ் தாலா ஃபித் துனியா வல் ஆஹிரா, இம்மையிலேயும் மறுமையிலேயும் அதனால லாபம் இருக்கு. சிந்திச்சோம்னா லாபம் இருக்கு. சிந்தித்து நம்ம செயல்படணும். அப்போ அதனால லாபங்கள் இருக்கிறது. இது அல்லாஹ் தாலா சொல்றான். அடுத்து அல்லாஹ் தாலா அதே ஆயத்துடைய தொடர்ல வயசலூனக அனில் யதாமா, அனாதைகளை பற்றி அல்லாஹ் தாலா பேசுறான். அதுவும் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆன ரப்பி